மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றம் ஏற்பட போகுது? எங்கே மாற்றம் ஏற்பட போகுது? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ண? சனி பகவான் தான் ராசியில் வந்து உட்காந்துட்டாரே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? என்ன போராட்டத்தை சந்திக்க போகிறோம்? பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, உறுதியாக சொல்வது என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க, அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்ட தான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு. அது 30 வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. 30 வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னா எந்தெந்த விஷயங்களில் சனி பயிற்சியில் சொன்னமோ அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக இருக்கணும். அதாவது நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம். நம்மளுடைய மீனராசிக்காரங்க முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது மதுரையில் அரசாலும் நம்மளுடைய மீனாட்சியை போய் பாதம் தொட்டு, அதாவது மனசார பாதம் தொட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற எவ்வளோ பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டுருவீங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இனிமேல் முடித்து காட்டுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கீங்களோ, மருத்துவத்துறையில் சின்ன சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தன்மை உண்டு. சிறந்த மருத்துவர், சிறந்த ஒரு நர்ஸு, அல்லது சிறந்த ஒரு ஆய்வாளர் என்ற பேரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. நம்மளுடைய மீனராசி என்பவர்களில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அந்த பணம் வந்துருமா, இல்லை நான் ஏமாற்றப்பட்டதானா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால், உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம், நேர்மையான உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும்.